அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி LI3 அப்படின்ற புள்ளி, அதாவது பெருங்குடலோட ஃபுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. அந்த புள்ளி எங்க இருக்கு, அந்த பெருங்குடலுக்கும் கல்லீரலுக்குமான சம்பந்தம் என்ன, இந்த பனி பாதிக்கப்படும் போது நமக்கு எந்தெந்த மாதிரி நோய்க்குறிகள்லாம் தோன்றுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். LI3 அப்படின்றது அமைந்திருக்கிறது கையில் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரல்ல இப்படி வந்தோம்னா இங்கே இந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு முடிகிற இடம், இந்த இடம் தான் LI3. எலும்பு ஒட்டி தான் எல்லா பாயிண்ட்டுமே இருக்கும். ஸோ கிளியராக இந்த இடம் LI3. இந்த LI3 அப்படின்றது நான் இப்போ தான் சொன்னேன், பெருங்குடலோட ஆகாயபூத புள்ளி, மரபூத புள்ளி அப்படின்ற விஷயத்துக்கு போகிறோம். அப்போ இந்த பெருங்குடலோட மரபூத புள்ளியை போடும்போது என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு பணி சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம காலையில் சாப்பிட்றோம், வேலை பார்க்குறோம், அப்புறம் தூங்குறோம். நம்ம தூங்கும் போது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் நம்ம உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது கல்லீரல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, வளர்சிதை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்த நம்ம அழிக்கிறோம். இப்ப நம்ம ஒரு சாதம் சமைக்கிறோன்னே வச்சுக்கோமே, சமைக்கிறது உடனே சமைச்சிரோமா, அங்க ஒரு நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர்றோம். அப்பதான் அது அதுக்குரிய பக்குவத்தை அடையுது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயமும் பக்குவம் அடைகிறதுக்கு ஒரு நெருப்பு வேணும். இந்த நெருப்பை எது கொடுக்குது அப்படின்னா, இந்த LI3 அப்படின்ற இந்த பாயிண்ட் கொடுக்கும். அதோட இந்த LI3 போடும்போது நம்ம உடம்புல வேற இன்னும் என்ன நடக்கணும் அப்படின்னா, நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குட் பாக்டீரியாஸ் உண்டு, பேட் பாக்டீரியாஸ் உண்டு அப்படின்னு. இந்த குட் பாக்டீரியாஸ் அப்படின்றது என்ன பண்ணும்னா, நம்மளோட உடம்புல உள்ள அந்த ஆகாரத்தை அதாவது கழிவுகளை உடம்புக்குள்ள தங்க விடாம அதை அழிக்கக்கூடிய வேலையவும் அது செய்யுது. நச்சு பொருட்களை உள்ள தேங்க விடாம பண்ற வேலையை இது பண்ணுது. இதுக்கு உரிய பாக்டீரியா எங்க இருந்து போகுது அப்படின்னு கேட்டோம்னா, பெருங்குடல்ல இருந்துதான் நமக்கு கல்லீரலுக்கு போகுது. இது நல்லா நமக்கு தெரியும். சில நேரத்துல சொல்லுவாங்க, உங்களுக்கு மோஷன்ல கிருமி நிறைய இருக்கு அப்படின்றது. அதை வச்சே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அங்க பாக்டீரியாஸ் இருக்கு அப்படின்னு. அந்த கிருமி ஏன் அங்க வருது அப்படின்னா, நமக்கு அது உடம்புக்குள்ள அதோட வேலையை பார்க்கறதுக்கு அனுப்பப்படாத அந்த கிருமிகள் தான் என்ன ஆகுதுன்னா, திரும்ப நமக்கு மலத்தின் மூலமா வெளியேறுது. மலத்தின் மூலமா வெளியேறிடுச்சு அப்படின்னா, அங்க உள்ள நடக்கக்கூடிய பணி நடக்குமானா நடக்காது. இது நம்ம உடம்புக்கு நல்லதுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாக்டீரியாஸ். அப்ப அதை பேட் பாக்டீரியாஸ்ன்றது வேற. அது என்ன ஆகும்னா, நோய் எதிர்ப்பு திறனையே குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த இது இருந்தாதான் இதுவுமே நமக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கும். இல்லைன்னா உள்ள ஃபுல்லா என்ன ஆகும்னா, டெட் செல்ஸா ரொம்ப சேர்ந்துரும். அப்போ அந்த விஷயமே நடக்காது. மெயினா கல்லீரல்ல வளர்சிதை மாற்றம் நடக்கணும் அப்படின்னா, இந்த பெருங்குடல்ல இருந்து பாக்டீரியாஸோட சேர்ந்த அந்த புரத நீர் நமக்கு எங்க போகணும்னா, கல்லீரலுக்கு போகணும். போனா மட்டும்தான் நம்மளுடைய உடல், நான் இன்னைக்கு சாப்பிட்ட உணவு ரத்தமா மாறணுமா, கொழுப்பா மாறணுமா, தசையா மாறணுமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவையான விஷயங்கள் எங்க நடக்கும் அப்படின்னா, கல்லீரல்ல நடக்கும். அந்த வளர்சிதை மாற்றம் அப்படின்ற அந்த மெட்டபாலிசம் ஒர்க்கை கரெக்டா பண்ணணும்னா, இங்க இருக்கக்கூடிய புரத நீர் அங்க போகணும். சரி, இது போகுமா போகலையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருத்தருக்கு அதிகமான நாவறட்சி இருந்துகிட்டே இருக்கு, அதுலயும் இரவு நேரத்துல அதிக தண்ணீர் தாகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த பெருங்குடலோட நீர் அங்க போகல, கல்லீரல்ல அந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு தேவையான அந்த தண்ணீரை அது குடுக்கல. ஆனா அது வெறும் தண்ணீர் கிடையாது, பெருங்குடல்ல இருந்து போகக்கூடிய நீர் ஒரு புரதம் கலந்த நீரா போகும். அதுக்காக நான் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணுமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. புரத உணவுகளை மிகுதியாக எடுப்பதை தவிர்த்தல் மிக மிக நல்லது. அது ஏன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போது நம்ம பார்ப்போம். நீங்க நார்மலா சாப்பிடக்கூடிய உணவே நம்ம உடம்புல புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும். அந்த நீர்
அங்க போகாதப்போ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இரவு வந்து அதிக தாகம் வந்து அவங்களுக்கு இருக்கும், அந்த பணி செய்ய விடாம. அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் கரெக்டா நடக்கல அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம மாத்தணும். ஃபர்ஸ்டே மாத்தினாதான், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா மாறல அப்படின்னா அங்க உள்ள வந்து டெட் செல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சேரக்கூடிய விஷயம்தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய கட்டியா இப்படிலாம் வந்து ஏதாவது ஒரு பெருந்தொந்தரவை வந்து ஏற்படுத்துது. ஸோ முதைய வந்து இதை மாத்தணும். அதே மாதிரி இரவு நல்லா தூங்கணும். இரவு தூக்கம் வராம தான் இந்த ஏதாவது வேணும் அப்படின்றது, ஏதாவது சாப்பிட தோணும், ஏதாவது குடிக்கணும்னு தோணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். நல்லா இரவு தூங்கணும். இரவு தூங்கலைனாலும் இந்த பணி பாதிக்கப்படும். ரெண்டாவது, இந்த டெட் செல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இது பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லையா? இங்க பெருங்குடல்ல இருந்து போகுது அப்படின்னா இதுல வந்து கார்பன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஓட இணைந்து தான் போகுது. அப்ப இது வந்து நம்மளோட வளர்சிதை மாற்றத்துல என்ன பெரிய பங்கு எடுக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த டெட் செல்ஸை வந்து நமக்கு வந்து நம்மளுடைய முடி இருக்கு இல்லையா, முடியா இருக்கட்டும், நகமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட டெட் செல்ஸ் வந்து வளர்சிதை மாற்றம் அடையும் போது நமக்கு உருவாகக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்களுக்கு தலை முடியில வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வளர்ச்சி குறைவா இருக்கு, இல்ல அடிக்கடி முடி உதிருது, ரொம்ப இந்த டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு, அதாவது டெட் இறந்த இடத்துல தான் வந்து கண்டது கழுதையும், அதாவது ரொம்ப வந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து எங்க இருக்கும்னா ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து இருக்கும். கொசு ஆஞ்சிக்கிட்டு புழு கடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும். அந்த எல்லா விஷயமும் எங்க இருக்கும்னா நம்ம தலையில இருக்கும். பேன் வந்து நிறைய இருக்கும், நிறைய ஈர் வைக்கும், உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கும். இந்த விஷயம் எல்லாம் வந்து நமக்கு பெருங்குடல் முதலில் வந்து அதனுடைய பணி வந்து பாதிக்கப்படுவதனால் அதோடு சேர்ந்து கல்லீரலும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறது. இந்த 2 விஷயத்தாலையும் தான் வந்து நமக்கு வந்து இந்த முடி வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறுது. ஸோ நீங்க இதுக்கு வந்து நான் வெளிப்புறமா வந்து நிறைய ஹேர் ஆயில்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்றது மூலமாலாம் இதை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து மாற்ற முடியாது. இப்ப இந்த அக்குபஞ்சர்ல வந்து நம்ம என்னன்னா, முடி வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த புழு வெட்டு இருக்கு இல்லையா, புழு வெட்டுனால வந்து அந்த இடத்துல வந்து முடி வளராம இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்து முடி வந்து வளர வச்சிருக்கோம். அப்போ வந்து அந்த புழு வெட்டு அப்படின்றதே உங்களுக்கு தெரியுது. அந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய புழு வந்து உள்ள நம்ம உடம்புக்குள்ள ஏறி அந்த இது வந்து நம்ம முடி வளர்ச்சியை வந்து பாதிக்கக்கூடியது தான் வந்து இந்த புழுவெட்டு அப்படின்ற ஒரு விஷயமா வருது. அதுவும் வந்து நாம வந்து இந்த நான் எப்பயுமே வந்து தலைக்கு அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத காட்டிலும் அதுவும் கொடுப்போம். அதோட சேர்த்து வந்து இந்த மலம் அப்படின்ற பிரச்சனை விஷயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அப்படின்றதையும் பார்த்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கு. இந்த ரிசல்ட் இருந்ததை கூட நான் வந்து கிளிப்பிங்ஸ்ல காட்டுறேன், நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி முடி மட்டும் இல்ல, நகம் நகம் வந்து அடிக்கடி உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இல்லாம நகம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தா இல்லாம சும்மா அந்த மேடு பள்ளமா இருக்கு, புள்ளி புள்ளியா இருக்கு. இதெல்லாம் வந்து வரும்போது இது எல்லாமே நம்முடைய வளர்சிதை மாற்ற பணி பாதிக்கப்படுறதுனால மட்டும்தான் வந்து ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரொம்ப கிளியரா இருக்கணும். சரியா? இது எல்லாமே டெட் செல்ஸ் தான். அதனால நீங்க வந்து திரும்ப வந்து வேற எந்த விதத்துலயும் வந்து இதை வளர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. உள்ள வந்து ஆர்கன்ஸோட இயக்கம் சரியாக இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, இது வந்து புரத நீரை வந்து கொடுக்குது சொன்னோம். இந்த புரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய விஷயங்களுக்கு தேவை. அதுல எஸ்பெஷலி வந்து நம்மளுடைய கண் பார்வைக்கு வந்து புரதம் வந்து ரொம்ப மிகுதியாக வந்து தேவை. அந்த புரதம் நான் திரும்பவும் சொல்றேன், புரதம் தேவைன்னு சொல்றதுனால நீங்க பாட்டுக்கு வந்து நட்ஸா சாப்பிட்டேன் அப்படியே எக் அதிகமா சாப்பிட்டேன் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காதீங்க. அது வேற ஒரு தொந்தரவை கொண்டு வரும். நம்ம சாப்பிட்ற உணவே புரதமா மாறும். ஓகேவா? அந்த புரதம் வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா கண் பிரச்சனைகளை வந்து தீர்க்க உதவும். இப்ப கண் பார்வை வந்து ரொம்ப வந்து குறைபாடு இருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கே இருக்கு. அப்ப அவங்களுக்கெல்லாம் இருக்குன்றப்போ அவங்களுடைய
அவங்க எப்படி மோஷன் போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சரிப்படுத்தணும் அப்படின்னாவே நம்மளால இந்த கண் பார்வை கோளாறு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சரிப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து தனியா வந்து உடனே வந்து ஒரு கண்ணாடி போட்டுக்கிறோம். முதல்ல சின்ன வயசுல ஒரு பாயிண்ட்ல போடுவோம், அப்புறம் ஒவ்வொரு பாயிண்டா கூடி 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 அது வந்து ஒரு பெரிய கண் ப்ராப்ளமா வந்து நிற்கும். அப்ப முதல்லயே வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இதை மாற்றும் போது இது சின்ன பிள்ளைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பெரிய ஆளுகளுக்கு கூட கண் புரை, அப்புறம் வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை, இப்படி எல்லா விஷயங்களையும் அக்குபஞ்சர் மூலமா சரிப்படுத்த முடியும். சரிப்படுத்தி நிறைய நபர்கள் வந்து கண்ணாடியெல்லாம் கழட்டியிருக்காங்க. அது வந்து இங்க வந்து நடந்திருக்கு. ஓகே, 2வது தலைமுடி, அப்புறம் நகத்துக்கு சொல்லியாச்சு, கண்ணுக்கு சொல்லிட்டோம். அப்புறம் இது வந்து லொகேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து கையில இருக்கு. இந்த கை வலிக்கும், விரல்கள் வீங்குது, நீட்டி மடக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. மெயினா வந்து எதையாவது தூக்கும் போது வந்து வலிக்கிற இடம் வந்து இந்த இடமா தான் இருக்கும். இந்த விரல் தான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த விரல்கள்ல வந்து வலி இருக்கும் போதும் வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். அதோட இந்த பெருங்குடலோட பாயிண்ட் வந்து சேனல் வந்து ஏறுறது வந்து இப்படி தொண்டை வழியா வந்து இப்படி வரும். அதனால வந்து இது வந்து தொண்டை கரகரப்பா இருக்கு, தொண்டையில வந்து பிரச்சனை இருக்கு, எல்லாமே வந்து இந்த பாக்டீரியாஸ் அஃபெக்ட் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனையினால பாக்டீரியா அஃபெக்ட் ஆகி நமக்கு வந்து தொண்டை கரகரன்னு இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து மோஷன் சரியா போகல, ஆனா தொண்டையில வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த LI3 பாயிண்ட் வந்து அற்புதமா வந்து செயல்படும். இதை போடும்போது உங்களுக்கு வந்து கழிவு நீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து தொண்டையில வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுல ஒரு உஷ்ணம் கிரியேட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். நீங்க வந்து வெந்நீர் குடிக்கும் போது கொஞ்சம் தொண்டை வலி வந்து குறையிற மாதிரி இருக்கும். அப்போ வெந்நீர் குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பேட் பாக்டீரியாஸை வந்து அங்க அழிக்கக்கூடிய முயற்சி வந்து அங்க நடக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த பெயின் குறையுது. இது வந்து டெம்பரவரி. ஆனா அந்த இருக்கக்கூடிய கிருமியவே வெளியேற்றக்கூடிய பாதையை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிருமியை வெளியேற்றிடும். நமக்கு வந்து இந்த தொண்டையில வந்து பிரச்சனை வந்து வராது. அதே மாதிரி தொண்டை மட்டும் இல்லை, இன்னொன்று கிருமி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லுல வந்து சூத்த விழுது, அதெல்லாம் வந்து கிருமி அரிக்கிறதா நமக்கு தெரியும். அது வந்து நிறைய வந்து சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், சாக்லேட் சாப்பிட்டனால வந்து உனக்கு பல்லு வந்து சொத்தையாகும் அப்படின்றலாம். இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி அன்றாடம் வந்து மோஷன் கழியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். பிள்ளைங்க வந்து கரெக்டா வந்து போறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்ப இந்த LI3 அப்படின்ற இந்த ஒரு பாயிண்டே வந்து இவ்வளவு அற்புதமான வேலையை செய்யும். செய்யும் போது நமக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் கிளியர் ஆகுதுன்னா பெருங்குடல் வந்து சுத்தமாகுது, அதோட கல்லீரல்ல வந்து நடக்கக்கூடிய பணி வந்து சிறப்பா நடைபெறும். ஸோ எல்லா விதமான தாதுக்களும் வந்து அதன் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய என்னென்னவா மாறணும் அப்படின்றதுக்கு தேவையான உஷ்ணங்கள் அனைத்துமே வந்து இதன் மூலமா கிடைக்கப்படும். இதெல்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு மருத்துவத்துல வந்து நிறைய இருக்கு. நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், நீண்ட நாள் வந்து எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம வந்து வாழணும் அப்படின்னா அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.